Hello friends, welcome to ARK Diaries. நம்ம சேனல்ல நிறைய ரெஸ்டோரேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா Toyota QUALIS ஒரு 2023ல வந்திருந்ததுனா ஒரு எப்படி வந்திருக்குமோ அந்த மாதிரி பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ Toyota QUALIS வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்குதா அண்ட் ரெஸ்டோரேஷன் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கார்ஸ் இருந்தாலும் QUALIS கார் வாங்கணுன்ற தாட் உங்களுக்கு ஏன் சார் வந்துச்சு? ஸோ QUALIS வந்து மேனுஃபேக்சர்ட் பை Toyota. ஸோ Toyota பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஸோ Toyotaவோட குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி வந்து தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ QUALIS வந்து இங்கே அதாவது Toyota இங்கே இந்தியாவுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்ததே வந்து QUALIS மூலமாக தான். ஸோ அதோட ஃபுல் அப்ரிவேஷனே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் தான். ஸோ அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மில் QUALISன்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 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 ஈடுபாடு தான், இந்த கார் வாங்கணும், இந்த காரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேஷன் எனக்கு வந்துச்சு. ஓகே சார். சார் QUALIS கார் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2005 வரையும் ஒரு 5 இயர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் இருந்தது. பட் இன்னும் QUALIS பேர் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்தளவு இந்த QUALIS கார் ரீச் ஆனதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் இந்த கார் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் வந்த சேல்ஸ், அதில் வந்த ப்ரொடக்டிவிட்டி, அதுதான் ஆக்சுவலி மெயின் ரீசனாக சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோமொபைல் கார்ஸையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓவர்டேக் பண்ணி மேக்ஸிமம் சேல்ஸ் ஆனது வந்து QUALIS தான். ஒரு ரைட் ஃப்ரம் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வரைக்கும் அவங்க ப்ரிஃபர் பண்ணுற ஒரே வெஹிக்கிள் வந்து QUALIS தான். இரண்டாவது சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடோட எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணது அந்த டைமில் வந்து QUALISன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஓகே சார். சார் ஒரு ரெஸ்டோரேஷன் வரும்போது இதுவரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண பட்ஜெட் வந்து அதை வீடியோஸ் பண்ண பட்ஜெட் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 5 lakhs இருக்கும் சார். பட் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கம்பெனியில் வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. எவ்வளோ நாட்கள் இருந்தது வந்து QUALISக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்குதா, அதை பற்றி சொல்லுங்கள். ஷூர், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கார் நான் எடுத்து எனக்கு ரிஸ்டோர் பண்ணி ஆன் ரோடு கொண்டு வரதுக்கு எனக்கு வந்து 2.5 இயர்ஸ் ஆச்சு. இந்த 2.5 இயர்ஸும் இதில் ஒரு நாள் கூட இந்த வண்டிக்கு வந்து கேப் இல்லாமல் சர்வீஸ் பண்ணது எல்லாமே வந்து நம்ம LANSON Toyota நீலாங்கரை பிரான்ச்சில் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஏன் வந்து அவ்வளோ நாள் எடுத்துச்சு அப்படின்னா இந்த காரோட டோட்டல் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டை டிவைட் பண்ணி கம்ப்ளீட்டாகவே இன்ஜின், சேஸ் அண்ட் பாடி கம்ப்ளீட்டாகவே வண்டியை பிரித்து வந்து எண்ட் டு எண்ட் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கு. ரீஸ்டோரேஷன் பண்ணாமல் இந்த ஃபினிஷிங் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கொண்டு வர முடியாதுன்ற ஒரு தாட் எங்களுக்கு வந்ததுனால நாங்கள் ஓகே பண்ணலான்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அந்த டைம் எங்களுக்கு அவங்க கொடுத்த பட்ஜெட் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 lakhs அப்படின்ற பட்ஜெட் ஃப்ரேம் கொடுத்தாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா பாடி ஒர்க் அண்ட் பெயிண்ட் எல்லாமே சேர்த்து ப்ளஸ் வந்து வண்டியோட சர்வீஸ் கம்ப்ளீட் சர்வீஸ் எல்லாம் சேர்த்து 5 lakhs பட்ஜெட் சொன்னாங்க. பட் எனக்கு காஸ்ட் வந்து 9 lakhs rupees ஆச்சு. ஓகே, ஒன்லி சர்வீஸ் மட்டும். ஓகே. ஸோ அந்த எஸ்டிமேஷன் டைம் சொல்லும்போதே அவங்க வந்து அதாவது எஸ்டிமேஷன் பட்ஜெட் சொல்லும்போதே அவங்க டைமும் வந்து ஒரு 2 years 2.5 years ஆகும்னு சொன்னாங்களா? இல்லை, அவங்க டைம் வந்து 2 years 2.5 years அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுக்கல. நாங்கள் வந்து லெவல் பை லெவலாக போகும்போது எங்களுக்கே வந்து தெரிஞ்சது இந்த பார்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா we have to wait for some times. ஓகே, அந்த வெயிட்டிங் பீரியட் நம்ம வேறு ஏதாவது நெக்ஸ்ட் ஒர்க் போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்படியே ஒவ்வொரு ஒர்க்காக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இந்த வண்டிக்கு வந்து ஒர்க் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எண்ட் டு எண்ட். ஓகே சார். சார் கண்டிப்பாக இப்போது ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறையா டைம் எடுக்கும். ஸோ இதில் என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி இந்த வண்டிக்கு வந்து QUALIS Toyotaவில் அவங்க கொடுக்குற அஷூரன்ஸ் வந்து சர்வீஸ் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி, அதில் தேர் இஸ் நோ டவுட். இப்போ இந்த வெஹிக்கிள் நான் இன்னும் another ஒரு 10 years or 15 years நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து மீட் பண்ணி நான் வந்து இந்த வண்டியை நான் ரெடி பண்ணேன் அப்படின்னா லைஃப் லாங்காக இந்த வண்டி நான் ஓட்டிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு உண்டான பார்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, எல்லா பார்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. வேறஸ் பேபி பார்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது கொஸ்டின் தான். பேபி பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து எதுவுமே வந்து வேரண்டர் ஆகலை, எல்லாமே அப்படியே இருக்குது. இன்கேஸ் அப்படி ஆச்சுன்னா கூட we have to wait for some times. மோஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்களே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கூட கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டிக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க டொயோட்டாலேருந்து. சார் உங்களோட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் காரோட மைலேஜ், அதே மாதிரி வந்து கேரளா நிறைய ட்ரிப்ஸும் வந்து காரில் போயிருக்கீங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். மைலேஜ் ஹைவேல எப்படி இருக்குது? ஸோ உங்கள் லாங் ட்ரிப்போட உங்களோட அனுபவம் சார். ஃபஸ்ட்டு இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு எங்களோட நேட்டிவ் தூத்துக்குடிக்கு நான் போகும்போது எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நான் வந்து டீசல் வந்து ஃபில் பண்ணல. இருக்கிற டீசல்லே இந்த வண்டி நான் ஓட்டிகிட்டு போனேன். நான் திங்க் பண்ணது என்னென்னா இந்த வண்டிக்கு வந்து ரிசர்வ் அப்படின்ற ஒரு 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 கட்டத்துக்கு போகும்போது ஒரு இண்டிகேஷன் ஆர் ஒரு வார்னிங் லைட் இருக்குன்னு பார்த்தேன். பட் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் வெஹிக்கிள்னு அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வண்டி வந்து ரன்னிங்லேயே நின்றுச்சு ஆக்சுவலி சொல்ல போனால்.
ஸோ மாடர்ன் வெஹிக்கிள் யூஸ் பண்ண எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் வெஹிக்கிளை ஓட்டும்போது நான் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு டிஃபிகல்ட்டி அதான். அது உள்ள ஒரு பம்ப் இருக்கும், அதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதில் இருக்கிற டீசல் ஒரு 3 லிட்டர்ஸ் அகைன் எனக்கு வந்து கை கொடுக்குன்றது எனக்கு அப்போ எனக்கு தெரியாது. எனக்கு ஹைவேஸில் இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டிஸ் பீப்புள் வந்து எனக்கு இந்த கைடன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அனதர் 3 கிலோமீட்டர்ஸில் திருப்பி எனக்கு பெட்ரோல் பங்க்கில் நான் வந்து ஃபுல் டீசல் பண்ணிட்டேன். இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. as far as மைலேஜ் இஸ் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராமிஸ் பண்ணது தான் 12 to 13 கிலோமீட்டர்ஸ் வித் ஃபுல்லி லோடட் ஃபுல் ஏசியில் போகும்போது எனக்கு கிடைக்கிற மைலேஜ். என்னோட டிரைவிங் ஸ்டைல் வந்து ஒரு 100 to 120 கிலோமீட்டர்ஸ் ஆன் ஆவரேஜ். ஓகே சார். இதோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொன்னீங்க. ஸோ டயர் சஸ்பென்ஷனை பற்றி பேசிடலாமா? இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு யூனிக்கான ஒரு வெர்ஷன் இந்த வண்டிக்கு. ஆக்சுவலி சொல்லப்போனால் டயர்ன்றது பிரிட்ஜ்ஸ்டோனோட பொட்டான்ஸா இந்த வேரியண்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் எனக்கு வந்து ஒரு 3 to 4 months வெயிட் பண்ண சொல்லி இந்த ஸ்பெசிஃபிக் மாடலுக்கு, அதாவது ஆர்எஸ் மாடல் இது. இதோட டயர் வந்து ஏன் டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வரும். இது வந்து ஒரிஜினல் அலாய் வீல், இது வந்து ஒரிஜினல் பேட்டர்ன், இது வந்து ஒரிஜினல் கேப்பு. ஸோ இந்த அலாய் வீலுக்கு உண்டான டயர் வந்து பொட்டான்ஸா RE88ன்னு சொல்லிட்டு பிரிட்ஜ்ஸ்டோன்லேருந்து வருது. இது ரொம்ப ஒரு ரேர் வேரியண்ட். எனக்கு ஒரு 4 months வெயிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 5 டயர்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா அலாய்ஸில் தான் வருது. இப்போ இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்னி வந்து நார்மல் ரிம்மில் தான் வரும். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அலாய்ஸில் தான் கொடுத்தாங்க. இது குவாலிஸ்ல டாப் மாடல் இல்லை சார்? இது வந்து ஆர்எஸ். ஓகே. ஸோ இன்டீரியர்ஸ் அப்படியே காமிச்சிடுறீங்களா சார்? ஓகே, ஷூர். ஸோ இது குரோம். இந்த குரோம் ஃபினிஷ் வந்து ஆர்எஸ் மாடலில் தான் வரும். ஸ்பெசிஃபிக்காக இந்த வெஹிக்கிளுக்கு வந்து டேஷ்போர்டோட ட்ரிம் வந்து வுட்டில் தான் வரும். வேறு அதர் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டிக்லேயே வரும். சில பேர் வந்து அது ஒரு ஸ்டிக்கர் மாதிரியும் இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வுடன் ட்ரிம் தான் இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும். இதுவும் ஒரு வுடன் ட்ரிம் தான். இந்த டோர் பேட்ஸ் வந்து லேமினேட்டட் பண்ணது. இது ஒரிஜினல் டோர் பேட். இது பழசை நான் எடுத்துகிட்டு புதுசு நான் வந்து லேமினேட் பண்ணேன். எனக்கு இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுத்தது வந்து கோயம்புத்தூரில் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பீட்ஸ் வந்து நான் சும்மா ஒரு ஸ்டைலுக்கு தான் போட்டிருக்கேன்னா, ஒரு பழைய வெஹிக்கிள்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் இது போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் ஹைட் கிடச்சிது, ப்ளஸ் வந்து ஏர் சர்க்குலேஷன் பின்னாடி பெட்டராகவே இருந்தது. செவன் சீட்டர் இல்லை சார்? இது 7 சீட்டர். ஆர்எஸ் மாடல் வந்து 7 சீட்டர். ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே வந்துடுது இல்லை சார்? ஆமாம், ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே வந்துடும். இது நீங்கள் ரூஃப் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரிஜினல் ரூஃப். இது ஓகே. உங்களுக்கு ரியரும் ஏசி வந்துடுது ஃபுல்லாக? ஆமாம், ரியர் ரூஃப் ஏசி வந்து இந்த வண்டியில் இருக்கிறது ஒரிஜினல். இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ரூஃப் வந்து மாடிஃபை பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வெஹிக்கிளாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் மெயின் காரணம். வண்டி வந்து க்ளோஸ் டு ஒரிஜினல். இப்போ ஸ்டாக் வெஹிக்கிள் எப்படி ரிலீஸ் ஆகும்போது இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு ஒர்க்கும் நாங்கள் ஒரிஜினல் க்ளோஸ் டு ஒரிஜினல் அப்படியே கொண்டு வந்துருக்குறோம் இந்த வண்டிக்கு. ஓகே சார். காரோட டீட்டெயில்ஸ் எந்த வருஷம் மாடலு அதை பற்றி சொல்லுறீங்களா டீட்டெயில்ஸ்? ஓகே, ஷூர். இது வந்து 2004 மாடல். இது வந்து ஆர்எஸ் டாப் எண்ட். அந்த ஆர்சி புக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே இது வந்து ஒரு ஆம்னி பஸ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. சரி, இதை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ இது எப்படி அவங்க கன்சிடர் பண்ணி அந்த ஆர்சியில் வந்து ஆம்னி பஸ்ஸுன்னு போட்டாங்கன்றது எனக்கு தெரில. நான் ஒரு கார் இது எஸ்யூவி எம்பி அந்த வேரியண்ட்டில் வரும்னு பார்த்தா அந்த டைமில் இது ஒரு ஸ்டைல் வந்து பஸ்ஸாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதோட சேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸில் எப்படி இருக்குமோ இல்லை ஒரு வேனில் எப்படி இருக்குமோ, பாடி தனி, சேஸ் தனி, இன்ஜின் தனி. ஸோ அதோட கம்ஃபர்ட் லெவல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அதுதான் QUALIS வந்து இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் வெஹிக்கிள். ஓகே சார். சார், இது காரோட மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஒரு ஜெனரல் சர்வீஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஸோ என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக நம்ம காரில் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றி? ஜென்ரலி ஒரு காரோட மெயின்டெனன்ஸ் வந்து எவ்ரி 10,000 ஒன்ஸ் ஆர் 1 year ஒன்ஸ் வந்து இதுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும், ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும். QUALIS பொறுத்த வரைக்கும் ஆயில் சேஞ்சிங் வந்து எவ்ரி 5,000 kilometer ஒன்ஸ் ஆர் 6,000 kilometer ஒன்ஸ். ஆயில் ஃபில்டர் மட்டும் இயர்லி ஒன்ஸ் அண்ட் 10,000 ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும். 5,000 ஒன்ஸ் இது பண்ண வேண்டியது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினோட டைப் வந்து அப்படி. ஸோ இது இட்ஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி
டைப் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஜின் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 5000 ஒன்ஸ் கண்டிப்பாக ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகே சார். இப்போது இந்த கார் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இது யாருக்கான கார் அந்த அந்த கேள்வி? இது வந்து பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்கும்போது நிறைய பேர் இது பார்த்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்ன டிஎம்கேவா, முன்னாடி நீங்கள் வந்து கொடி வைக்கலாமே, ஒரு சில பேர் நீங்கள் என்ன மக்கள் நீதி மையமா, அவங்களும் இதே பிளாக் அண்ட் இதானே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திராவிடர்கள் கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த வண்டிக்கு என்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வேணும், உங்கள் வண்டி எங்களுக்கு கொடுங்க, எங்கள் கட்சிக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. இந்த வண்டியோட நேச்சுரல் கலர் வந்து ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டு வந்தது. இது வந்து ஆர்எஸில் ரெட்டு. இது மார்க்கெட்டில் பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான். க்ரீன் நீங்கள் யூஸ்வலாக பார்க்கலாம், பட் ரெட்டு கொஞ்சம் பார்க்குறது ரேர். ஓகே சார். இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகே, ஷூர். சார் இது எத்தனை லிட்டர் இன்ஜினு அதை பற்றி சொல்லுங்கள். இன்ஜினை பற்றி. இந்த வெஹிக்கிள் வந்து 2.4, ஸோ 2400 சிசி. இது வந்து லாங்கிடியூடியல் இன்ஜின். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்த குவாலிஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். 2006-07 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இன்ஜினோட கம்ஃபர்ட், இந்த இன்ஜினோட புல்லிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப ரிலையபிள் இன்ஜின் இது. ஸோ குவாலிஸோட, அதாவது டொயோட்டாவோட D4 இன்ஜினோட ஆரம்ப காலத்து இன்ஜின் இது. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த இன்ஜினோட லைஃப் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப் டு நீங்கள் 10 lakh கிலோமீட்டர் வரைக்கும் ஹேசல் ஃப்ரீ இன்ஜின் அப்படின்றத அவங்களே சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் வந்து 1 lakh கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் பெல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கு. இந்த சர்வீஸோட சேர்த்து பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு. அண்ட் இன் அனதர் ஹேண்ட் இந்த பேட்டரி வந்து புதுசு இந்த வண்டிக்கு. ஸோ ரேடியேட்டர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி மேட் இன் ஜப்பான் ரேடியேட்டர். ஸோ வெஹிக்கிளோட ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விதவுட் எனி ரஸ்ட், விதவுட் எனி பிளாக்கேஜ் வந்து இந்த வெஹிக்கிளோட ரேடியேட்டர் வந்து க்ளீன் அண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. சர்க்குலேஷன் எல்லாமே நல்லாவே இருக்குது இந்த வண்டிக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகே. இப்போ இந்த இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, யூஸ்வலாக வந்து கிராங்க் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 3 ரவுண்டாக சுற்றுவாங்க. பட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிராங்க்கில் இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா ஸ்மூத்தாக தான் சார் இருக்குது சவுண்டு எல்லாமே. சார் காரோட டாப் ஸ்பீட் எவ்வளோ சார் போகும்? டாப் ஸ்பீட் நான் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு 120, 130 வரைக்கும் போயிருக்கிறேன். ஓகே. எங்கள் ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாலாம் போக முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் டைம் போய் ரீச் ஆக முடியும். ஆவரேஜ் கால்குலேஷன்லேயே நான் வந்து 110, 120 வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நான் போயிருக்கேன் சார். ஓகே சார். இப்போ காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 lakhs கிட்ட கம்பெனிலே வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் பாலிஷு நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ கார் வந்து சேல் பண்ணுன்ற தாட் ஏன் சார்? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வெஹிக்கிள் நான் வந்து டெலிவரி எடுத்தது இந்த வருஷம் ஜனவரி, பிப்ரவரி அந்த மந்தில் தான் நான் எடுத்தேன். எடுத்துகிட்டு ஒரு 2-3 ட்ரிப் நான் போனேன் எங்கள் ஊருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரளா, குமிளி அந்த ட்ரிப் நான் போனேன். இந்த வண்டிக்கு வந்து இவ்வளோ தூரம் ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வருவாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. ஸோ என்கிட்ட இந்த வண்டி வந்து நிறைய பேர் வந்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் இவ்வளோ தூரம் கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்த ஒருத்தட்டே கேட்கும்போது தான் அவங்களுக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிள் வந்து கண்ணில் மாற்றலைன்றது அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அதனால் எப்படியாவது என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த வண்டியை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய தரப்புல இருந்து எனக்கு கால்ஸ் வந்துச்சு. வீட்டுக்கு வந்தாங்க, வண்டி நான் எங்கேயாவது டீ ஷாப்பில் நிறுத்துறேன்னா உடனே வந்து கேட்பாங்க. ஸோ அதுதான் என்னோடய மைண்டுக்கு வந்து சரி ஓகே இந்த வண்டி வந்து நம்ம ஒரு ஓப்பன் டெண்டர் மாதிரி கொடுக்கலாம், யாருக்கு வில்லிங்காக இருக்கோ அவங்க வந்து பார்த்து வாங்கட்டும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனால் எவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த வண்டி வந்து எந்த ரேட் கொடுத்து வாங்கினாலும் வாங்குறதுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். இந்த வண்டியோட சேர்த்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 lakhs வரைக்கும் எனக்கு செலவாயிருக்கு. நான் ஒரு 7 lakh or 8 lakh அந்த வரைக்கும் நான் வந்து எதிர்பார்க்குறேன் இந்த வண்டி. ஓகேண்ணா. ஆனால் எஃப்சி டீட்டெயில்ஸ்ண்ணா? எஃப்சி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து 5th month வரைக்கும் இருக்குது. நான் இந்த வண்டி எடுத்து எஃப்சி எல்லாமே
கரெக்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அண்ட் பொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷன் லெவலை விட இந்த வண்டி ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் எப்படி இருந்தாலும் இந்த வண்டியை வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதான் ஓட்டின வண்டி விற்க ஆசை வராது. நம்ம கார் சேல் சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ இப்போ ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் இருக்குது. கார் பார்க்குறதுக்கு எல்லாமே செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ உள்ளே உட்காந்து காரோட ஏசி எல்லாமே கூலிங்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு புது காரில் கூட நான் இந்த அளவு ஒரு ஃபீல் பண்ணது கிடையாது. அந்தளவு ஒரு செம்ம லக்ஸரியஸாக இருக்குது. இப்போ வாங்குறவங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வந்து செலவு இல்லை சர்வீஸ் அந்த மாதிரி பேசிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். வாங்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா அவங்க வந்து டீசல் மட்டும் போட்டு இந்த வண்டியை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்ம எடுத்துகிட்டு போனால் போதும். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவங்க வந்து இன்கேஸ் செக் பண்ணால் கூட அப் டு டேட்டாக இந்த வண்டி வந்து சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் எதுவுமே அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. வீல் அலைன்மெண்ட் கூட எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி தான் இருக்குது இந்த வண்டி. பவர் ஸ்டேரிங் தானே சார் இது? பவர் ஸ்டேரிங். இது வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங். ஸோ எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் தான் இப்போ வர வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஹைட்ராலிக் இது. ஸோ இதோட டிரைவிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஷார்ட் ரேடியஸ் வெஹிக்கிள் இது. டயரோட டயாமீட்டர் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால நீங்கள் எல்லா இடத்துலையும் ஈஸியாக வண்டியை திருப்பி கொண்டு போகலாம். நார்மலாக பாருங்கள், இதுவே ஒரு சின்ன சந்து தான். மிச்ச வெஹிக்கிள்ஸ் கூட இது திருப்புறதுக்கு நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக யோசிப்போம். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக இந்த வண்டி திரும்பிச்சு பார்த்தீங்களா? கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குல்ல சார்? கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு. என்னென்னா ரூஃப் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ட்ரீஸ்குள்ளே நிறுத்தும் போது நம்ம பழைய வண்டி ஓட்டுற மாதிரி நினச்சி நிறுத்தணும் அப்படின்னா மேலே கோடு விட்டுரும். ஏன்னா ரூஃப் ஹைட் இது. எத்தனை கியர் சார் இது? 5 கியர், 5 ஸ்பீட் இன்ஜின். ஆர்எஸ்ல ஒரு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்துடும். ஓகே. ஸோ இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,11,000 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த வண்டி ஓடி இருக்கு. ஜென்யூன் கிலோமீட்டர் இது. வண்டியோட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ என் கையில் இருக்கிற வரைக்கும் உள்ள கம்ப்ளீட் ரெக்கார்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ லான்சன் டொயோட்டா டீம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண டீம். அஸ் வெல் அஸ் இந்த காரோட இன்டீரியர் கிளீனிங் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பாண்டிச்சேரி 3Mல வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்டீரியர் கூட அப்படியே பக்கா ஒரிஜினலிட்டியாக வச்சுருக்கீங்க சார் இந்த செட்டில் இருந்து. ஆமாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டச்சு இது போட்டுருவாங்க எல்லாருமே, ரிவர்ஸ் கேம் எல்லாமே போட்டு. கண்டிப்பாக அந்த இன்டீரியரும் அப்படியே ஒரிஜினலிட்டியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த காரோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கென்வுட் வந்து இது 5 சிடி சேஞ்சர் வந்து இந்த சிடிக்கில் வரும். பட் ஆக்சுவலி இது சிடிக்கில் இருக்குது. பட் அது வந்து மெக்கானிக்கல் இஷ்யூ. அது வந்து மேட் இன் ஜப்பான். அது இப்போதைக்கு அதை சரி பண்ண முடியாது. நான் வந்து பயனீர் போட்டிருக்கேன் இந்த வண்டிக்கு. பாருங்கள் இவ்வளோண்டு சின்ன சின்ன சந்தில் கூட இந்த வண்டியை நான் வந்து பின்னாடி எங்கே எவ்வளோ லென்த்தாக இருக்கும் எதை பற்றி யோசிக்காமல் நான் ஈஸியாக திருப்ப முடியுது. இதே நான் ஒரு மாருதி 800 ஓட்டினா கூட நான் பார்த்து திருப்பணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டொயோட்டா குவாலிஸ் கார் வந்து சேலுக்கு தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கார் வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷன், ஸ்ட்ரைப் டவுன் ரெஸ்டோரேஷன் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் 13 lakhs கிட்ட வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷனுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கேன்னு வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு. காருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 to 8 lakhs தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸுக்கு கொடுக்குற மாதிரி தான் இல்லைன்னா இவ்வளோ ரெடி பண்ணி. ஸோ கண்டிப்பாக குவாலிஸ் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காரை நேரில் வந்து பாருங்கள். கார் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்குது. ஸோ நான் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலில் நிறைய ரெஸ்டோரேஷன் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ARK.